ஒழுங்கா குறி வைக்க தெரியல. முதல்ல கண்ணை போய் செக் பண்ணு. அப்படிங்கிற மேட்டர் முடிஞ்சது. திருட்டுத்தனமா மந்திரக்கல் எடுத்தா இப்படிதான் ஆகும். ஜாக்கி அங்க பாரு. என் கூட வா பாக்கோ. யாராவது வாங்கடா. எல்டோரோ, இப்போ உன்னை விட நான் தான்டா பலசாலி. இப்படியே பேசினா இதை எடுத்துட்டு போயிடுவேன். ஆமா, இந்த புலி முத்திர கல் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் என்ன அசைக்க முடியாதுடா. அசைச்சிட்டனடா. இப்ப என்ன சொல்ற? வெளிச்சத்தை மறைக்கிறான். இது எப்படி இருக்கு? மறுபடியும் 12 மந்திரக்கலும் நமக்கே கிடைச்சிடுச்சு. மந்திரக்கல் முக்கியமில்ல. இதோட பூர்வீகம் உங்களுக்கு தெரியுமா? ஷிண்டு மட்டும் தீய சக்தி இல்ல, அதோட சேர்ந்து 7 தீய சக்திகள் இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த காலத்துல இருந்த மக்களை மிரட்டி வச்சிருந்தாங்க. அந்த பேய்கள்ல ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சக்தி இருந்தது. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, மலை, இடி, மின்னல் போன்ற அதிசய சக்திகள் அவங்களுக்கு இருந்தது. இந்த சக்திகள் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தாம மக்கள் அடிக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே பயன்படுத்தினாங்க. அப்ப முன்னோர்கள் அந்த 8 அசுர சக்திகளையும் தோக்கடிச்சு அதை கட்டுப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பயங்கர மந்திர சக்தி மூலமா அந்த 8 அசுர சக்திகளையும் ஒவ்வொரு இடத்துல பூட்டி வச்சுட்டாங்க. அந்த பூட்டுகளை திறக்கிற சாவியா இன்னொரு சக்தியை உருவாக்குனாங்க. அதோட ஒவ்வொரு மூலைகள்லயும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் சிறைப்பட்ட பேய்கள் வெளியே வரும். அந்த பூட்டுக்களை திறக்கிற சாவியா இருக்கிற அத இந்த மாதிரி ஒரு ரகசிய இடத்துல முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. நல்ல வேளை அதை எடுத்துட்டு போக வந்த ஷிண்டுவால இப்ப அதை எடுக்க முடியும். ஐயோ, ஷிண்டுவை தவிர மீதி இருக்கிற 7 தீய சக்திகள் அது விடுதலை பண்றதுக்கு முன்னாடி நாம அதை பிடிச்சாகணும். இல்லன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் கேப்டன் பிளாக் கிட்ட சொல்லிட்டேன். நீங்க திரும்பி போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இனிமே நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அங்கிள் சொன்னது மறந்துட்டியா? அந்த வேலை இன்னும் முடியல. ஆமா, ஜேட் சொல்றது சரிதான். ஷிண்டு அந்த பேய்களை விடுதலை பண்றதுக்கு முன்னாடி தடுக்கணும். ஒரு திருடனோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. நான் ஒண்ணு திருடன் இல்ல, இவதான் திருடி. அதெல்லாம் அப்போ நீங்க கவலைப்படாதீங்க. ஜாக்கிக்கு உதவி தேவைப்பட்டா ஜேட் நம்மள கூப்பிடுவா. பாத்தியா ஜேட், எல்டோரோ உயர்ந்தவர். அதே மாதிரி ஜாக்கி வல்லவர். 2 பேருமே சூப்பர் ஹீரோ தான். ஜாக்கி, நான் மறுபடியும் கடைக்கு போயாகணும். அங்கிள் நான் தான் சொன்னேன்ல, உங்க கடை பத்திரமா இருக்கும். Video by this was citylovespodcast.com. ஜாக்கி, நீங்க கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? Of course. கார்ட்டூன் பார்க்கறத நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் கிரியேட் பண்ண எபிசோட் மட்டும் இல்ல, எல்லா சீரீஸையும் நான் பாப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? நான் ஒரு மூவி பண்ணனா அந்த கதையை எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்லணும். அதோட நான் சொல்ற விஷயத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும். அதை